இன்றைக்கி வந்து ஆலப்பி வந்து போயிட்டுருக்கோம். ரெண்டு பேர்னாலும் 500, 4 பேர்னாலும் 500 1 ஹவருக்கு 2 ஹவர் தான் 1000. கொச்சின்லேருந்து ஆலப்பி ஒரு 55 கிலோமீட்டர். ஆலப்பி இல்லைன்னா ஆலப்புழா, ரெண்டு நேம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆலப்பி அப்படிங்கிறது அதோட பழைய பேர், இப்போ இருக்க நேம் தான் ஆலப்புழா. ஆனால் பழசை மறக்கக்கூடாதுன்னு என்னவோ நம்ம இன்னமும் அதை ஆலப்பின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆலப்பிக்கு செல்லமான ஒரு பேரும் இருக்கு, வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட்னு. இட்டாலியில் இருக்க வெனிஸ் மாதிரியே பார்க்கறதுக்கு நம்ம ஆலப்பி இருக்கனால அதோட பேர் வந்து வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட். நான் இதுக்கு முன்னாடி வந்து இட்டாலிலாம் போனதில்லை, கூகுள் தான் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஆலப்பி வந்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதான் இங்கே நிறுத்தி வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஆலப்பி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை போகிற வழியில் இந்த மாதிரி எதுவும் நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். கொச்சின் டு ஆலப்பி சரியா 55 கிலோமீட்டர் ஹைவே வழியா, அதுவே 75 கிலோமீட்டர் பேக் வாட்டர்ஸ் அண்ட் பீச்சஸ், அதுக்கு நடுவில் போகிற ரோடு சரியா 75 கிலோமீட்டர். 75 கிலோமீட்டர் அதாவது 20 கிலோமீட்டர் அதிகமாக இருந்தாலும் இந்த ரோடு தானே பார்க்கறதுக்கு சீனிக்காக இருக்கும். ஹைவே வழியாகவே போனால் கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ நம்ம அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ரோடு தான் எடுப்போம். ஸோ நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக இந்த ரோடை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் 20 கிலோமீட்டர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் தான் நமக்கு எடுக்கும். அட்வான்ஸாக போவோம், அவ்வளோ சீக்கிரம் போய் நம்ம ஒன்றும் போகிறதில்ல. அதனால் போகிற வழியில் இருக்க அழகான விஷயங்களை ரசிச்சுட்டு போவோம். அதுவும் இது வந்து கேரளா, சொல்லவே வேணாம். நமக்கு பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து ஆலப்பி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஒரு 3 மணி போல் இங்கே ரீச் ஆனோம். இங்கே ஹோட்டல் தேடிட்டு ஒரு 3:30 போல் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோட்டல் நேமில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்குது ப்ரிப்பரேஷன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். ஃபுட்டா நல்லா சூப்பராக. 7 years பேக் நான் இங்கே வந்தேன், சேம் ஹோட்டலில் எனக்கு வந்து சாப்பிட்றேன். ஸோ தாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஆலப்பியில். இங்கே ஃபுட்டு வந்து ப்ரைஸ் ஓகேவாக இருக்குது அண்ட் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு அடுத்த கேளுங்க ரிவ்யூ. ப்ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. 7 years பேக் நான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேன். அப்போவே வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 ரூபா 20 ரூபா தான் ஏறி இருக்குது. ஓகே. சிக்கன் ரைஸு, பரோட்டா, பீஃப் கறி, ஒரு பெப்சி, ஸோ அதெல்லாம் சேர்த்தே வந்து எவ்வளோ ஆச்சு? 340. ஸோ இங்கே வந்து சைட் டிஷ் தனியாக வாங்கணும் அப்படிங்கிறனால எல்லா இடத்துலையுமே இந்த ரேட் வரும். இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஷ்ஷு. நம்ம நெக்ஸ்ட்டு பீச் தான் போகிறோம், போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அன்றைக்கி காலையில் ஹவுஸ் போட் எடுக்கலான்னு தான் ஆலப்பிக்கு போனோம் அப்படின்லாம் போய் சொல்ல விரும்பலை. ஸோ ஆலப்பி வந்து போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பிளான். ஹவுஸ் போட் போகக்கூடாதுன்றதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று அது பிளான்லேயே இல்லை, இன்னொன்று அது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு செட் ஆகும், ஃபேமிலிக்கு செட் ஆகும். சோலோவாக ட்ராவல் பண்ணுறோம், 2 பேர் தான் போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் கண்டிப்பாக பண்ண முடியலை, எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியலை. அதனால் அதுக்கு பதிலாக மினி போட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு 3லேருந்து 4 பேர் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து விசாரிச்சிருக்கேன். அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 பேர் இருந்தால் 2 பேருக்கு 500, 4 மெம்பருக்கு 500. 1 ஹவருக்கு 500. 2 மெம்பர் ஆகி 4 மெம்பர் ஆகி இந்த மோடி 2 மெம்பர் ஆണെങ്കിൽ அந்த போட்டுக்கு போயிருக்கு. அந்த ஹெல்த் அங்கே இருக்கு. அந்த മോളില് അടുത്തൊന്നും കിടക്കുകയാണ്. 2 பேர்னாலும் 500, 4 பேர்னாலும் 500 தான். 1 ஹவருக்கு 2 ஹவர்னா 1000, 3 ஹவர்னா 5500. நல்ல பேமெண்ட் லைக்ல இருக்கு, நல்ல லைக்ல இருக்கு. 2 பேரும் கம்மியெல்லாம் பண்ண மாட்டீங்களா? 100 தான் வரும். 1 ஹவருக்கு 400. கம்மி பண்ண மாட்டீங்களா 2 பேருக்கு? நீ போறே இப்ப நாளைக்கு போறீங்களா? சாட்டர்டே. ஓகே, நோ ப்ராப்ளம். எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க? ஒரு 4 ஹவர்ல ஆகுதுனாக்கல 400 ரூபீஸ்க்கு போலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, 400 ரூபீஸ்க்கு ஒரு 4 ஹவர் 4 மணிக்கு நேரம் எடுக்கும்போது இது 400 ரூபீஸ்க்கு போகலாம். கேட்டா நான் என்ன பண்ணிருக்கேன் கால் பண்ணி. ஓகே. உங்கள் நேமு? ராஜு. ராஜு. இந்த போடுங்க. நீ சார்
ஸோ இந்த 2 போட்டு தான் வந்து 400 சொல்கிறாங்க. அதாவது 4 hours அந்த மாதிரி எடுத்தோம், அதுக்கு மேலே எடுத்தோம்னா கம்மி பண்ணிக்கலாமா. அதாவது இப்போது 2 பேர் எடுத்தாலும் 500 தான், 4 பேர் எடுத்தாலும் 500 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி எடுத்தோன்னா நல்ல பிளேசஸ் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஆலப்பியில் போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆலப்பியோட பீச்சில் சன்செட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம டெல்டா ரீஜியன் மாதிரியே 2 சைடும் விவசாயம் பண்ணுற நிலங்களும் நம்மளால் பார்க்க முடியும். பச்சை பசுமையாக இருக்கும். ஸோ ஆலப்பி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்களில் ஒன்று. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆலப்பிக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா 2 days போதும். ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 2 days. ஒரு ஆலப்பியை ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோன்னா 1 day இனஃப். இங்கே லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தோம். காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1500, 2000 இல்லை வந்து 10,000, 15,000 அந்த மாதிரி தான். குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்தால் மட்டும்தான் வந்து அது செட் ஆகும். இல்லைனா ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சோலோவாக வந்தோம் இல்லை 2 பேர் வந்தோம் அப்படின்னா வந்து போட்டிங் வந்து செட் ஆகாது. பட் அதுக்கு பதிலாக இன்னொன்று விசாரித்து வச்சோம். ஸோ அது வந்து 1 hourக்கு வந்து 500 அந்த மாதிரி. ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆலப்பி பீச் ஹவுஸ், அதாவது லைட் ஹவுஸ் வந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து விசிட்டர்ஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துலேயே பீச் போனோம், அங்கேயே வந்து நாட் அலோடு. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே வந்தோம். ஸோ அங்கே தான் வந்து இப்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிட்ட ஒன்றும் தெரில, நான் பேக் கேம்பில் காட்டுறேன். ஸோ இங்கே தான் வந்து சூப்பராக சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் உங்களுக்கு டைம் லேப்ஸ் வீடியோ போடுறேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 செகண்ட் வந்து பிங்க் ஸ்கை வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன். மௌனியனை வந்து கேமரா ஒன்று வச்சுருப்பார் எப்பயுமே கையில். ஆனால் எதுக்கு வச்சுருக்காருன்னே தெரியாது. அதில் ஒரு ஃபோட்டோவும் எடுக்க மாட்டார், வீடியோ எடுக்க மாட்டார். இங்கேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு 56 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து போயிடலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock இருக்கும். ஓகே, 6:15 ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து போனோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 7:30 இல்லைனா 8 மணிக்குள்ளே போயிடுவோம். நாங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பை, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து மீட் பண்ணலாம். ஸோ போட்டிங் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே முடிஞ்சால் போனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கோங்க. பை, டேக் கேர். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லை